திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார், பயப்படாதே. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனைகள் எல்லா மனிதருக்கும் உண்டு. சிலருக்கு சோதனைகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும், சிலருக்கு சோதனைகள் கொஞ்சம் இலகுவானதாக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி வாழ்வில் எல்லோருக்கும் சோதனை உண்டு. நமக்கு ஏற்படும் சோதனைகளை கண்டு நாம் பல நேரங்களில் துவண்டு போய்விடுகிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்று கூட சந்தேகப்படுகிறோம். நான் எந்த பாவமும் செய்யவில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வருகின்றன என்று அங்கலாய்க்கிறோம். நமக்கு இந்த வசனமே அருமையான பதிலை தருகிறது. நம் சோதனைகள் தேவனுக்கு தெரியாமல் இல்லை. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். இப்போதே எந்த சோதனைகளும் இல்லாமல் நம்மை அவரால் விடுவிக்க முடியும். ஆனால் வாழ்க்கை பயணத்திலே நாம் தோற்று போய்விடுவோம். சாத்தானை எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்களாக போய்விடுவோம். அதனால்தான் அவர் பொறுமையோடு இருக்கிறார். கடலிலே நம்மை அப்படியே மூழ்கி போய் விடும்படி விட்டுவிடுகிற இரக்கமற்ற தேவன் அல்ல அவர். நம்மால் எவ்வளவு தூரம் நீந்தி கரையேற முடியும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மால் நீந்த முடியாது என்கிற வேளையிலே அவர் தமது கரத்தை நீட்டி நமது கரத்தை பிடிக்கிறார். அப்போது நாம் நீச்சல் அடிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் கரத்தில் நாம் இருப்பதனால் இலகுவாக கரைக்கு வந்து சேர்ந்து விடுவோம். இப்படித்தான் இயேசு கடலின் மீது நடந்து வருவதை பார்த்து பேதுரு தானும் கடலின் மீது நடந்து வர கட்டளையிடுமாறு கேட்டுக்கொண்டான். இயேசுவும் நடந்து வா என்று மறு உத்தரவு கொடுத்தார். அவன் கடல் மீது நடக்க ஆரம்பித்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்தார் என்று வேதம் சொல்கிறது. அமிழ்ந்து போன உடனே கையை நீட்டி விட்டார். நம்மை அவர் ஒருபோதும் அமிழ்ந்து போக விட மாட்டார். நீங்களும் தொடர் சோதனைகளை கண்டு பயந்து போய் காணப்படுகிறீர்களா? பயப்படாதீர்கள். நம்மை உண்டாக்கிய தேவன் நம்மை ஒருபோதும் அமிழ்ந்து போக விட மாட்டார். கரம் நீட்டி பிடித்து நம்மை ரட்சித்துக் கொள்வார். ஆமென்.